இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் வேளையில் அதெல்லாம் வேத புஸ்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முதலாவது முறை பாலகனாக வந்தேன், ஆனால் வருகிற முறை நான் வரும் வேளையில் ராஜாதி ராஜாவாக வருவேன். I'll be coming as the king of kings என்று சொல்லி இன்றைக்கு தேசங்கள் யுத்தங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சமாதானத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தும் வேளையில் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் சமாதானம் என்று சொல்வார்கள், ஆனால் திடீர் அழிவு வரும் என்று சொல்லி. ஆகவே தான் இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்லி இருக்கிறார். நான் பயமில்லாமல் இதை சொல்லுவேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் மூலமாகத்தான் பரலோகராஜ்யம் வர முடியும் என்று வேற ஒருவரும் சொன்னது கிடையாது. அப்படி யாராயிலும் சொல்லியிருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு ஆதாரத்தோடு காண்பீங்கள். நான் இவ்வளவு காலமும் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதை வேற தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், அவர்களும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறார்கள். இந்த கால வேளையில் இயேசு மூலமாக பரலோகம் போகணும் என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் பரலோகம் தான் போகணும் என்று. ஆனால் போகிறதுக்கு வழி ஒன்று இருக்குது, ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மரிக்கிறவர்கள், நாங்கள் திரும்பவும் அவருடைய நியாயசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதை குறித்து 2 நியாய தீர்ப்புகளை குறித்து மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வெண் சிங்காசனம் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும் வாசிக்க நாங்கள் கேட்போம். Revelation chapter 20 verses 11 to 15, 20ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 மட்டும் வாசிக்க கேட்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வழியில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாங்கள் இயேசுடைய பிள்ளைகளாக மாறும் வேளையில் இந்த ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த புஸ்தகத்தில் இந்த பேர் எழுதப்பட வேண்டும். அந்த புஸ்தகத்தில் பேர் இருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அந்த புஸ்தகத்தில் பேர் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் மேல அன்பு வைத்ததுனால கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். இந்த பேர் சில வேளையில் கிறுக்கப்பட்டு போக முடியும், எழுதியிருந்தாலும் கிறுக்கப்பட்டு போக முடியும். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் தொடர்ச்சியாக நாங்கள் புலியான காரியங்களை செய்து, தவறான காரியங்களை செய்து, பாவமான காரியங்களை செய்து, கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கும் வழியிலேயும் அதை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய சொந்த விருப்பப்படி நடந்து இருப்போம் என்றால் அந்த பேர் கிறுக்கப்பட்டு போம். அந்த பேர் கிறுக்கப்பட்டு போய்விட்டது என்றால் எங்களுக்கு பரலோகம் இல்லை. இது உண்மை. இதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் இதை விசுவாசிக்கிறேன். நோவா என்று சொல்லி பேழையை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நோவாவுடைய பேழை அண்டு ஆர்க் ஆஃப் தி நோவா என்று சொல்லி அதை எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது உண்மையாண்டு. இதெல்லாம் வேதாமத்தில் சொல்லப்பட்டது. அழிவு வருகிறது என்று சொல்லி நோவா என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லும் வேளையில் மக்கள் கேட்காமல் தங்களுடைய சொந்த விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அழிவு கடவுள் சொன்னபடி வந்தது. அவர்கள் அழிந்தார்கள். ஆனால் கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே சென்றவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த கால வேளையிலேயே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வரும் வேளையில், நாங்கள் ரட்சிப்படையும் வேளையில், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் வேளையில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது.
எங்களுக்கு நிச்சயமாக பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே இதில் நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த பகுதி யாருக்கு என்று சொன்னால், இதை குறித்து வெண் சிங்காசனம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வெண் சிங்காசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, யாருக்கு இந்த நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அவ்விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு இருக்குது. கிரேட் ஒயிட் நாங்கள் பார்க்குறோம், கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே இதை குறித்து நாங்கள் பார்க்கும் வழியில் இது எங்களுக்கு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இல்லை, இது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இருக்கிறது. ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற நியாய தீர்ப்பு, அது கிரீக்கில் சொல்லுகிறது பீமா என்று சொல்லப்படுகிறது. பீமா என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் சீட், நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த இடம். அந்த பீமா என்று சொல்லும் வேளையில் அது இட்ஸ் அ ரேஸ் பிளாட்ஃபார்ம், ஒரு உயர்ந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதில் ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் செய்யும் வேளையில் அதை ஜட்ஜஸ் என்ன செய்வார்கள், அதில் ஏறி நின்று எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படி செய்கிறார்கள், ஒழுங்கின்படி செய்கிறார்களா, அதை யார் எப்படி செய்கிறார்கள், என்ன மாதிரி அவங்களுடைய பொசிஷன்ஸ் இருக்குது, யார் அதை திறமா செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவளுக்கு பலன் கொடுப்பதற்காகத்தான் அந்த பீமா என்று சொல்லப்படுகிற அந்த பிளாட்ஃபார்ம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து கொண்டு அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, தண்டனை அல்ல, இந்த பிளாட்ஃபார்ம், இதுதான் இந்த நியாய தீர்ப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்காக என்ன செய்கிறோம், எங்களுடைய நேரத்தை எப்படி பாவிக்கிறோம், நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி சகலவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ரெக்கார்டட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் கதைப்பது, எங்களோட மனதில் நினைப்பது, நாங்கள் செயல்படுவது சகலமும் அங்கே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. 1 Corinthians chapter 9 verse 24 to 27 நாங்கள் சொல்லப்படுகிறதை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24லேருந்து 27. எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய சாலையில் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடும் வேளையில் ஒழுங்கான முறையில் ஓட வேண்டும், சரியான முறையில் ஓட வேண்டும். வாசிங்கள். நாங்கள் இச்சி அடக்கமாக இருக்க வேண்டும். ஓடுகிறவன் கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டான். சிலர் நல்ல பாட்டு பாடுறவங்க லேசில் ஐஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டாங்க. என்ன தங்களோட தொண்டையை காணாமல் பார்த்துக்கொள்வாங்க. விருப்பம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட, ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பாடுறது கஷ்டமாக இருக்குமென்று பாட மாட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், நல்ல ரேஸ் ஓடுகிறவன் போயிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு எக்ஸசைஸும் எடுக்காமல் நல்ல பெரிய வயிறோடு இருந்து அவன் என்ன செய்வான், ரேஸோட வெளிக்கிட்டா அவன் கடைசியாக தான் அவன் ஓடுவான். இச்சி அடக்கமாக இருக்கணும், கண்டதெல்லாம் சாப்பிட இயலாது, பிளனான சாப்பாடு சாப்பிடணும், அங்கே அதுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இந்த உலகத்தில் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாங்களோ எங்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்பட போகிறது, அழிவில்லாத கிரீடம் பெறும்படி அப்படி செய்கிறோம். சும்மா ஓடக்கூடாது, ஒழுங்கு முறையில் ஓடணும். ஓட சொன்னால் ஒரு எங்கே ஓடணும், எப்படி ஓட வேணும், ஒழுங்குமுறை இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. நாங்கள் கண்டதெல்லாம் செய்ய முடியாது. இந்த இலங்கையில், இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாடுகள், அவுத்து விட்ட மாடுகள் இருக்குது. இது சும்மா கண்ட பாட்டுக்கு மேயும். புது படம் வருதுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, அது ஆட்கள் பார்த்து வர வேணும் என்று சொல்லி, தியேட்டருக்கு வர வேணும் என்று சொல்லி. ஆனால் இந்த மாட்டுக்கு விளங்காது. மாடு போயிட்டு அதை அப்படியே உரித்து அப்படியே நாக்கால் அப்படியே தட்டி அதை அப்படியே சாப்பிட்டுடும். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்களோ இல்லையோ தெரியாது. எஸ், இலங்கையில் இப்படியான விளையாட்டு இருக்குது.
ஒழுங்குமுறை இருக்கணும். கண்ட பாட்டுக்கு நாங்கள் அதையும் இதையும் சாப்பிட முடியாது, அதை இதை செய்ய முடியாது. கடவுளுடைய வீட்டுக்குள்ளேயும் வந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதான்னு சொல்லி பாட்டு பாடி போட்டு உலகத்தில் போயிட்டு கண்ட பாட்டுகளை போட்டுட்டு ஆடிக்கொண்டிருக்க முடியாது. இந்த சரீரத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளின்படி நாங்கள் பார்க்கும் வேளையில் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறது. யாராகிலும் ஆலயத்துக்குள்ளே வந்து பிழையான காரியங்கள் செய்ய மாட்டார்கள், துணிய மாட்டார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எங்களோடு பேசுகிற நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அப்படி என்றால் எப்படி எங்களை சுத்தமாக வைத்திருக்க முடியும்? எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும்? கடவுளுடைய வார்த்தை கூடாக, கடவுளுடைய வசனத்தை கேட்கும் வழியில், வார்த்தையை படிக்கும் வழியில், அதை தியானிக்கும் வழியில் ஆவியானவர் எங்களோடு பேசுவார். எங்களோடு பேசும் வழியில் சுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ளே வருகிறோம். அதைத்தான் கடவுளுடைய வார்த்தை இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இது ஒரு சாதாரணமாக ஒரு பீமா என்று சொல்லப்படுகிற அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு சாதாரணமான பிளாட்ஃபார்ம் அல்ல. அது அங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக, ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக, எல்லாரும் வடிவா காரியங்களை செய்கிறார்களான்னு பார்க்கறதுக்காக கொடுக்கப்படுகிற அந்த அதுதான் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. பீமா என்று சொல்லி கிரீக்கில் தான் இருக்குது. அல்லாட்டா எல்லா இடத்துலையும் பார்த்தா நியாய சினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் சீட் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என்னவென்று சொன்னால், ஈச் பர்சன், வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நான் கடவுளுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நிற்கும் வேளையில் எனக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், என்னவென்று சொன்னால், அவளை திடீரென்று சொல்லி தண்ணீரில் இருக்கும் வேளையில் தண்ணீர் அவர்களை இழுத்து கொண்டு போகிறது. இழுத்து கொண்டு போகும் வேளையில் அவர்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்பிளிட் செகண்டில் தான் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வந்தது. அதை யோசிக்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்க போறார் என்று சொல்லும் வேளையில் அவருக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டியதுதான். நானும் நீங்களும் செய்தவைகள் சகலமும் அவருக்கு முன்பதாக வருவது மாத்திரமல்ல, எங்களுக்கும் எல்லாம் தெரிய வரும். அதனால தான் நாங்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய பகைஞனுக்கும் நீ நன்மை செய் என்று சொல்லுகிறார். அவளுக்காக ஜெபம் பண்ணு. இயேசு எங்களுக்கு கற்பித்து தந்த ஜெபங்களில் ஒன்று, எங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படும். உண்மையான அன்பின் தெய்வம் என்பதை குறித்து 1 யோவானில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பின் தெய்வத்தை போல வேறு ஒருவருமே இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற போதனைகளின்படி நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். எங்களால் முடியாது, ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அதை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் பலனை தருவார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்கும் வழியில் அப்பா வந்து கேட்டு பாருங்க, அம்மா கிட்ட கேட்டு பாருங்கன்றது ஒன்றும் இல்லை. I have to stand before the judgment seat and I will have to give an account of myself. என்னிடத்தில் ஆண்டவர் கேட்கும் வழியில் சபையை குறித்து கேட்பார், ஊழியங்களை குறித்து கேட்பார். ஊழியங்கள் எப்படி செய்தாய், என்ன செய்தாய்? நான் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், யோவான் 5ஆம் அதிகாரம் John chapter 5 verse 22 சொல்லப்படுகிறது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் எல்லா நியாய தீர்ப்பையும் இயேசு செய்ய போறார். வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 48ஆம் வசனம், யோவான் 12, John chapter 12 verse 48. யோவான் 12:48. என்னை தள்ளின என்
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம். எங்களுக்கு என்ன நியாயம் எங்களை தீர்க்க போகுதுன்னா இந்த பைபிள் தான் எங்களை நியாயம் தீர்க்க போகுது. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இந்த பைபிள் தான் எங்களை நியாயம் தீர்க்க போகுது. இதில் சொல்லப்பட்டபடி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடப்போம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு வெள்ளனிய ஆண்டவர் எல்லாத்தையும் கையில் தந்துட்டார். இதை நாங்கள் படிக்க வேண்டும். இப்படி பிரசங்கங்கள் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ண மாட்டார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை வாழாக்க மாட்டார், உன்னை தலையாக்குவார் என்ற பிரசங்கத்தை கேட்கறதுக்காகவே சனம் போய்கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு என்ன பிரசங்கம்னு தெரியாது, ஆனால் நல்லா இருந்தது. ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு முறை சொன்னார், என்னன்னு சொன்னால், தன் சபைக்கு வந்த ஒரு மனுஷனிடத்தில் வீட்டுக்காரர் கேட்டாராம் என்ன பிரசங்கம் என்று சொல்லி. அவர்கள், அது பெரிய ஒரு ஊழியக்காரன், இலங்கையில் இருந்து அவர் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டார். அந்த ஊழியக்காரன், அந்த மனுஷன் சொன்னாராம், அந்த ஊழியக்காரன் இன்றைக்கு வெரி சிம்பிளாக வார்த்தையை கொடுத்துட்டார். என்ன பிரசங்கம்? சிம்பிள் வார்த்தை. என்ன வார்த்தை தெரியாது, சிம்பிள் வார்த்தை. அதே மனுஷன் இடத்துல சில மாதங்களுக்கு பின்பதாக கேட்டாராம் என்ன பிரசங்கம் என்று சொன்னார். அவர் சொன்னால், இன்றைக்கு எனக்கு ஒன்றுமே விளங்கையில், அவர் பேசின பேச்சு கொடுத்த வார்த்தை பயங்கரமாக இருந்தது, எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லையாண்டானா. இன்றைக்கு நாங்கள் விளங்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவாராக. விளங்காமல் சும்மா இருக்க சர்ச்சுக்கு போனேன்றது ப்ரெசன்ட் மார்க் பண்ணுறதுக்கு நாங்கள் வர இல்லை. நாங்கள் வருகிறோம் எங்களை சுத்திகரிப்பதுக்கு. கார் கராஜுக்கு போகிறது சர்வீஸுக்காக, இல்லாட்ட ரிப்பேருக்காக. இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வருகிறது நல்ல ஆக்களும் கூடாத ஆக்களும் எல்லா விதமான ஆக்களும் பாவிகளும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் வருகிறார்கள். வரும் வேளையில் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகிறான், பாவியும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தை கழுவப்பட்டு அவனும் பரிசுத்தவானாக மாறுகிறான். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தை தான் எங்களை நியாயம் தீர்க்க போகிறது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் பார்க்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் வேளையில் அதில் ஒரு உவமையை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அநேகமான வசனமாக இருப்பதனால அதில் சில வசனங்களை மாத்திரம் வாசியுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிப்போம். அங்கே சொல்லப்படுகிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக, as a parable, அவர் அங்கே சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரன் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவருடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவென்று அறியும்படிக்கு அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர பாருங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அக்கௌண்டபிள் இருக்கிறதுக்காகத்தான் இந்த கதை, இந்த சம்பவம். எல்லாரும் கணக்கு கொடுக்க போகிறோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஒன்றுமே செய்கிறதில்லை, அதுக்கும் கணக்கு கொடுக்க போகிறோம். அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பொழுது முந்தினவன் வந்து என்ன சொல்கிறான்? உம்முடைய ராத்தலினால் 16ஆம் வசனம், 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா. அப்ப நல்ல செய்கிறவனுக்கு அங்க ரிவார்டு இருக்குது, பலன் கொடுக்கப்படுகிறது நல்ல செய்கிறவனுக்கு. அந்தபடியே 18ஆம் வசனம், அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, பாருங்கள், ஒருவன் வந்து சொல்லுகிறான், உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், இதை எனக்கு கிடைத்த தாளந்து, எனக்கு கிடைத்த நேரம், இதை நான் பிரயோஜனப்படுத்த இல்லை. எனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு ரிசோர்சஸ் நிறைய இருக்குது, ஆனால் நான் அதை ஒன்றும் பாவிக்கவில்லை. நீர் வைக்காத எடுக்கிறவரும்
வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னே ஏன் என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே பற்றி கொள்வேனே. சமீபமாய் நிற்கிறவனை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும், ஆண்டவர் சொல்கிறார், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இதை காண்பிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உவமையை சொல்றதுக்கு காரணம் என்னடா, கணக்கு கொடுக்க வேண்டும். you have to give an account. ஏன் நீ இப்படி செய்யவில்லை, ஏன் அப்படி நடக்கவில்லை, ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க போகிறோம். இது மிக முக்கியமானது. இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால், எங்களை மனம் போன போக்கில் நாங்கள் நடக்க முடியாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்பதை இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்ன என்று சொன்னால், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினது நிமித்தமாக எங்களுக்கு இரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிரு. ஆகவே இந்த நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நியாய தீர்ப்பு, இதில் நீங்கள் இனிமேல் நரகம் போங்கன்னு சொல்ல மாட்டார். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து பரலோகம் போயிட்டோம் என்றால் நியாய தீர்ப்பு கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறதுக்காக எங்களுக்கு கிரவுன்ஸ் கிடைக்கும். ஆகவே தான் இதை குறித்து நாங்கள் பார்க்குறோம். இஸ் நாட் கோயிங் டு கண்டெம் அஸ். எங்களை கண்டிக்க போகிறது இல்லை. எங்கள் ஒவ்வொருடைய வேலைகளை நாங்கள் செய்த அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை தரப்போகிறார், எங்களை பதில் கொடுக்க போகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே காணக்கூடிய இருக்கிற வாசியங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41 42. தீர்க்கதரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை செய்கிறீங்களோ அதன் பலனை பெற்றுக்கொள்வீங்க. கடவுளுக்காக என்ன செய்கிறீங்களோ, இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணும் வேளையில், இந்த இடத்துல நீங்கள் வந்து காரியங்களை செய்யும் வேளையில், அஷரிங் செய்யும் வேளையில், நீங்கள் வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதுக்கு பலனை கொடுப்பார். மனுஷன் கொடுக்க மாட்டான், ஆனால் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்கிற காரியங்களை நாங்கள் இழக்கக்கூடாது, எங்களுக்கு கிடைக்கிற தருணங்களை இழக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாருங்கள். நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் செய்தோம். லேண்ட்ஸ்கேப்பிங் செய்யும் வழியில் அதுக்கு எத்தனையோ பேர் பணத்தை எடுத்து கொடுத்தது மாத்திரமல்ல, நேரத்தை வந்து செலவழித்தார்கள், காரியங்களை செய்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பலன் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணும் வழியில், ஆண்டவரே, உங்களுக்கென்று கொடுக்கிறவர்கள், ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள், இந்த இடத்துல உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஒரு குழு இந்த சபையில் இருக்குது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய பிள்ளைகள் மன்றாட்டை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32லிருந்து 46 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், 10 கன்னிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாக தான் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இது நாங்கள் உதாரணமாக காண்பிக்க முடியும். மணவாளன் வருகிறார் 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 என்று சொல்லி தாமதித்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் திடீரென்று வரும் வேளையில் 5 பேர் சொல்லுகிறாங்க, என்னடா எங்களுக்கு எண்ணெய் காணாது. இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வருகிறோம் உண்மைத்தான், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். பைபிளை தூக்கி கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து போட்டு திருவிருந்தில் பங்கு பெற்று காணிக்க கொடுத்தா போதாது, திருவார்த்தையின்படி நடக்க வேணும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அங்கே சொல்லப்படுகிறது 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அவர்களுக்கு எண்ணெய் இல்லாமல் இருந்தது, அவர்களுக்கு ஒரு காரியம்தான் குறைவு இருந்தது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு உள்ளுக்கு போக முடியாமல் போய்விட்டது. இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இன்றைக்கு கதவு பூட்டப்படக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடாது.
எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னால் we are going to be blessed. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆகவே தான் நாங்கள் என்னத்தை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், வீணான வார்த்தைகள் அலப்பக்கூடாது, சும்மா அலட்டக்கூடாது. சில ஆட்களுக்கு வேலை இல்லை, வேலைக்கு போக மாட்டாங்க, ஃபோன் எடுத்து ஆட்களோட யாரையும் கூப்பிட்டு யாரையும் பிடிச்சி அலட்டி கொண்டு இருக்கிறது. அவன் முடிஞ்ச உடனே வேறு யாரை கால் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. இன்டர்நெட் ஃபோன் படியாக இன்றைக்கு ஃப்ரீ கால்ஸ் ஓவர்சீஸுக்கு எடுக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால் வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணுமா. நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கோடு பகிர்ந்து கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் இது எப்பொழுது நடக்க போகுது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் வரப்போகிறார். வந்து தண்ட பிள்ளைகளை எத்தனை பேர் காகம் வந்து ஆக்கள்கிட்ட இந்த சாப்பாடை பறித்து கொண்டு போனதை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. யாரும் கேள்விப்பட்ட ஆக்கள் இருக்கிறீங்களா? காகம் வந்து கொடுக்குமா ஆக்களுக்கு, இந்த சாப்பிடு, காகம் பறித்து கொண்டு போ, அதான் ஸ்னச்சிங், பறிக்கும். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய வருகை தண்ட பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை, தண்ட வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அப்படியே வந்து கொண்டு போவார். அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமக்கேதோ என்ற யுத்தத்தை குறித்து உலகத்தவனே பேசி கொண்டிருக்கிறான். இது ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்றால் அந்த ரப்சருக்கு பிறகு எங்களுக்கு பரலோகத்தில் தான் இந்த கிரீடங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற செர்மனி இருக்குது. ஒரு பெரிய செலிப்ரேஷன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு திலிவனும் வினுவும் தங்களோட பிள்ளைய ரெண்டாவது பிள்ளையை பிரதிஷ்டை செய்வது அது ஒரு பெரிய ஒரு செர்மனி, ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதமான காரியம். இன்றைக்கு டாக்டர் மார்க்கும் பாஸ்டர் ரெபேக்காவுடைய மூத்த மகள் ரெண்டாவது பிள்ளை அவட பர்த்டே இன்றைக்கு. இட்ஸ் அ பிக் செலிப்ரேஷன். பட் பிகர் than all these, இவைகள் எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு செலிப்ரேஷன். God is going to give us each one a crown. எங்களுக்கு கிரீடங்கள் கிடைக்க போகிறது. எத்தனை விதமான கிரீடங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வேளையில் வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் கிரீடங்களை எல்லாத்தையும் என்ன செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அங்கே அப்படியே இறக்கி வைத்து விடுவோம். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாத்தையும் வைத்துவிட்டு நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடுவோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் பைபிளில் ரெவலேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மூப்பர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்கள் கிரீடங்கள் இருந்தன. வாசித்து பார்ப்போம். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 19 நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் வாசியுங்கள். 11ஆம் வசனத்திலிருந்து பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகம் திறக்க கண்டிருக்கிறார். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்றும் எண்ணப்பட்டவர். இயேசு முதலாவது முறை வரைக்கும் பாலகனாக வந்தார். ஆனால் திரும்பவும் பேபி ஜீசஸா வரப்போறது இல்லை. அவர் வரும் வழியில் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸா வருகிறார். அவர் வரும் வழியில் வெள்ளை குதிரையில் வருகிறார். இதெல்லாம் உண்மை. நீங்கள் நம்பினா என்ன நம்பாட்டா என்ன, இது திஸ் இஸ் த ட்ரூத். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலியை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவராய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம். அங்க நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வருகிறார். வரும் வழியில் நடக்க போற சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருக்கே மகிமையை தான் செலுத்துவோம். நாங்கள் கிரீடத்தை போட்டுக்கொண்டு பெரிய ஆக்கள் மாதிரி நடந்து தெரிய மாட்டோம். நாங்கள் அவருக்கு முன்பதாக we'll come and bow before him, we'll worship him. அவருக்கு ஆராதனை செய்வோம். எங்களோட கிரீடங்கள் துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம் என்று கொடுப்போம். That's what is going to happen. So there are many judgments. அதில் ரெண்டை பற்றி மாத்திரம் சொல்லலாம். white throne judgment யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. white throne judgment வெண் சிங்காசனம் யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. எங்களுக்கு கிடைக்கிற நியாயசனத்தில் நாங்கள் பரலோகம் போயிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அங்கே
எங்களுடைய கிரியைகளை பார்த்துட்டு எங்களை அனுப்ப மாட்டார். நீ சரியில்லை போ நரகத்துக்கு என்று சொல்ல மாட்டார். எங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் அதுக்கு ஏற்றபடி கிடைக்கும். பரலோகத்துக்கு போகிற வாசல் கஷ்டமானது தான், இடுக்கமானது. பரிசுத்தமாக வாழ வேணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொன்னால் சேர்ச்சுக்கு நெடுகிலும் போகிறேன்னு சொன்னால் நான் பரலோகம் போகிறேன்னு அல்ல. எனக்கு எல்லாரோடைய எவ்விதமான ஐக்கியம் இருக்க வேண்டும், எவ்விதமாக நன்மை செய்கிறவனாக சுற்றி திரிய வேண்டும். யோசிச்சு பாருங்க, எனக்கு பகைஞனா இருக்கிறவன் 401 ஆக்சிடென்ட் பட்டுட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது. நாங்கள் அவனுக்கு உதவி செய்யணும். இன்றைக்கு நாங்கள் அதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டும். எங்களுக்குள்ள அந்த தெய்வீக அன்பு எங்களுக்குள்ளே இருக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டுண்டா நாங்கள் அதை ஓடி போய் என்ன செய்வோம், உதவி செய்ய போவோம். எங்களோட குடும்பத்தில் உண்டா நாங்கள் உதவி செய்வோம். அதுதான் குடும்பம், அந்த ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட். எனக்கு உங்களில் விருப்பம் இல்லை, எனக்கு அவரில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்குதா, தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்குதா? இந்த கால வேளையில் கர்த்தருக்கு முன்பதாக இன்னும் நான் சொல்லாத அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. அவருக்கென்று ஜீவிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று எப்பொழுதும் வாழுவார்களாக.